புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தமிழகத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாம விஜய் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கக்கூடிய நிலையில அதிமுகவின் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ரிசார்ட்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்ட்டு பல திடுக்கிடும் தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும், அவர் முதல்வராக வர வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தமிழக சட்டசபை தேர்தலில் தாவேகா 108 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கு. திமுக 59 இடங்கள்லையும் அதிமுக 47 இடங்கள்லையும் வெற்றி பெற்றிருக்கு. எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலையில தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க தீவிரமாக இருக்கிறாரு. ஆளுநரை சந்தித்திருக்கிறாரு. ஆளுநர் ராஜேந்திர கர்லேக்கரை இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 முறை சந்தித்திருக்கிறாரு. ஆட்சி அமைக்க உரிமை கோரினாரு. ஆனா ஆளுநர் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 118 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு கடிதம் இருந்தா மட்டும்தான் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கப்படும் அப்படின்ட்டு தெளிவா ஆளுநர் சொல்லிட்டாரு. இந்த நிலையில தாவேகா எம்எல்ஏக்களினுடைய ஆலோசனை கூட்டமும் ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெற இருக்கு. இதனிடையே தாவேகா ஆட்சி அமைக்க அதிமுகவிடம் ஆதரவு கேட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. செங்கோட்டையன் மூலமாக அதிமுகவின் 2ஆம் கட்ட நிர்வாகிகளை தாவேகா தொடர்பு கொண்டிருக்காங்க. இந்த விவகாரம் எடப்பாடி பழனிசாமியின் காதுகளுக்கு சென்றிருக்கின்றது. அவர் அதிமுகவுக்கு சபாநாயகர் பதவியையும் அமைச்சரவையில் 5 இடங்களையும் நீங்க கொடுத்தா நாங்க ரெடி அப்படின்ற மாதிரி எடப்பாடி தரப்பு சொல்லியிருக்காங்களாம். எதிர்கட்சி அந்தஸ்தை அதிமுக இழந்துவிட்ட நிலையில கிங் மேக்கராக செயல்பட எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்திருக்கிறாரு. அதே மாதிரி ஏப்ரல் 6ஆம் தேதி நடந்த அதிமுகவுடைய நிர்வாகிகள் கூட்டத்துக்கு பின்னாடி அந்த கட்சியின் மூத்த தலைவர் KP முனுசாமி என்ன சொல்லியிருந்தார்னா, தாவேகா ஆட்சி அமைக்க அதிமுக ஆதரவு தராது அப்படின்ட்டு வெளிப்படையாவே சொல்லியிருந்தாரு. ஆனா ஏப்ரல் 6ஆம் தேதி நள்ளிரவுல அதிமுகவுடைய 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தனியார் சொகுசு விடுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. தற்போது அவங்க அனைவருமே அந்த ரிசார்ட்ல தான் தங்கியிருக்காங்க. SP வேலுமணி, CB சண்முகம், விஜயபாஸ்கர் ஆகிய 3 பேரின் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரிக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. அதாவது அதிமுகவுடைய தலைமையை மீறி எம்எல்ஏக்கள் யாரும் தாவேகா பக்கம் சென்றுவிடக் கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் புதுச்சேரி ரிசார்ட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிமுக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.